இது ஈத்தவளை பகுதியில் இருக்கிற ஒரு கோயில். இது சீரழிஞ்சு இதை உடைச்சி போட்டாங்க அந்த காலத்தில். அது ஏர் உடைச்சாங்கன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், இதுக்கு அற்புதமான நிறைய பகுதிகள் இந்த கோயில் இன்றைக்கும் இருக்குது. இது மிகவும் ஒரு அற்புதமான கோயில், சக்தி வாய்ந்தது. இது உடைச்சிருக்காங்க. உடைச்சாலும் இதுக்கு எச்சங்கள் நிறைய இப்போவும் இருக்கத்தான் செய்யுது. கோயில் திருப்பி அதை ரெண்டாவது சீரமைச்சு கொஞ்சம் சின்னதாக அதை கட்டி பாதுகாக்கிறாங்க. இது மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இது ஈத்தவளை பகுதியில், இது அந்த காலத்து பத்மநாபபுர மன்னர்கள் அவங்க வந்த வழிபட்ட இடங்கள். இந்த இதுகள் இப்போ இருக்கிறது இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களை சீரமைக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போவும். இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இது எது இல்லாமல் இந்த ஊரில் கட்டாயம் இருந்திருக்கு, மிகவும் பெருசு. இந்த தூண்கள் எல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க. கல்வெட்டுகள் எல்லாம் இருந்திருக்கு, அது எல்லாமே அழிஞ்சிருக்கு. அந்த வர்றதுக்கு பாருங்கள் பாதை எப்படி போட்டிருக்காங்கன்னு, அது இன்றைக்கும் கம்பீரமாக தான் நிற்கிது. இந்த கற்கள் பார்த்திங்கன்னா அப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை வெட்டி அப்படியே எடுத்திருக்காங்க. இது அதுக்கப்புறம் சீரமைக்கிறதுக்கு யாரோ மக்கள்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எப்படியும் ஒரு 2-3 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடங்களெல்லாம் இப்போது ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.